ஸோ கம்மிங் டு வெரி பேசிக் ப்ராக்டிக்கல் பாயிண்ட். ஸோ நான் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சில பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்துடுறாங்க. ஒரு பயாப்சி மாதிரி இருக்கும், பெரிய லெவல், பேபிக்கு பெயின் இருக்கும், நம்ம ஏதோ ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஜெனட்டிக் டெஸ்டிங்னா என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது? ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்கன்னா சாதாரணமாக எல்லா டெஸ்ட்டுக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு 2 to 3 ml பிளட் எடுப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். அந்த பிளட்டை எடுத்து அதுலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன டெஸ்ட் சொல்கிறோமோ அந்த டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணி லேப்ஸில் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அவுட் பேஷண்ட்டாக எல்லாருமே போய் கொடுக்குற சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி தான் இதுக்கு பிளட் எடுப்போம். சில நேரங்களில் அந்த அம்மா கருவுட்ருக்காங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிற கருவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அந்த நேரங்களில் பனிக்கூட நீர் எடுக்கிறதோ நஞ்சு கொடி டெஸ்டிங் எடுக்கிறதோ பண்ணுறது உண்டு. ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்தாங்க, பிரச்சனையினால இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த டிஷ்யூமே இல்லை அப்படின்னா சில சமயங்களில் ட்ரைடு அம்பிளிக்கல் கார்ட்லேருந்து கூட மரபணுவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது உண்டு. இதெல்லாம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ். ஆனால் சாதாரணமாக நம்மளுடைய அவுட் பேஷண்ட் ப்ராக்டிஸில் ஒரு குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சாம்பிள் எடுத்து வச்சுருக்கோம், இல்லை ஒரு லேபில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், அது மாதிரி பண்ணலாமா? லைக் இஸ் இட் ஸ்டேபிள்? பிளட் உடனே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்கணுமா, இல்லை ஒரு 2-3 டேஸ் எதுவும் வெயிட் பண்ணலாமா? யூஸ்வலி ஒரு பிளட் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 to 3 டேஸ்க்குள்ளே லேபுக்கு ரீச் ஆகிடுறது நல்லது. டிஎன்ஏவை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது ஒரு ஸ்டேபிள் மெட்டீரியல். ஸோ டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து எவ்வளோ வருஷங்கள் வேணாலும் நம்மளால் வச்சுருக்க முடியும். முக்கியமாக இது எந்த நேரத்தில் தேவைப்படும் அப்படின்னா, திடீர்னு ஒரு குழந்தைக்கு மேஜராக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த குழந்தை வந்து ரொம்ப ஐசியூவில் சிக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கையில் வசதிகளும் இல்லை அப்படின்னா மேபி அந்த குழந்தையோட கொஞ்சமாக பிளட் எடுத்து அந்த மரபணு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எப்போ அவங்களுக்கு முடியுமோ அவங்க ஜெனட்டிக் டெஸ்டிங்கிறத பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பின்னால் எப்போ தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன்.